விலைக்கரிய யாவல நட்பின் அதுபோல் விலைக்கரிய யாவல காப்பு. நட்பை போல் ஒருவன் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவும் இல்லை. ஒரு காரியத்தை செய்வதற்கு நட்பை போல் அருமையான பாதுகாப்பு ஏதும் இல்லை என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க இன்று நான் தேர்ந்தெடுத்து பேச உள்ள தலைப்பு நட்பு. நட்பு தொட்பு கொடி உறவும் இல்லை, இரத்த வழி பந்தமும் இல்லை. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தவரிடத்தில் ஒருமித்த உணர்வால் ஏற்படுவதுதான் நட்பு. வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் மிகச்சிறந்த உறவு நட்பு தான். உறவுகளிடத்தில் நட்பை வளருங்கள். வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் நட்பில் அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது, ஜாதி மத பாகுபாடு கிடையாது, ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. ஏன் முதியோர் இளையோர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் கிடையாது. உண்மையான நட்பில் நேர்மை உண்டு, கண்ணியம் உண்டு, நம்பிக்கை உண்டு, உரிமை உண்டு. ஒரு திரைப்பட வசனத்தை போல நண்பனில் ஏது ஐயா நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நண்பன் என்றாலே நல்லவன் தானே? ஆம், ஆனால் யாரிடத்தில் நட்பு கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம். நட்பிற்கு இலக்கணம் உண்டு. தவறு செய்யும் பொழுது துணை நிற்பதல்ல நட்பு. சிரித்து பேசுவதும் ஊர் சுற்றி திரிவதும் அல்ல நட்பு. தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதும் முடிந்தால் அத்தவறு நிகழாவண்ணம் பாதுகாப்பது தானே நல்ல நட்பு. ஒரு பாடல் வரி கேட்டிருப்பீர்கள். இறைவன் கொடுத்த வரம். மனைவி மட்டுமல்ல, நல்ல நட்பு அமைவது கூட இறைவன் கொடுத்த வரம்தான். நம் வாழ்க்கையில் நம் தாய், தந்தை, உறவினர், உடன் பிறந்தோர் இப்படி எந்த உறவுகளுமே நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, தானாக அமைவது. ஆனால் நம்மால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரே ஒரு உறவு நட்பு மட்டுமே. அத்தகைய உன்னதமான நட்பை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவன் நாடாது நட்டதில் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கே என்கிறார். ஒருவனது குணங்களையும் செயல்களையும் ஆராயாமல் நட்பு கொள்பவனுக்கு அந்த நட்பானது சாகும் வரை தீமை மயக்கும் என்பது பொருளாகும். இந்த உலகில் எந்தவித உறவும் இல்லாத மனிதனை கூட நீங்கள் காணலாம். ஆனால் நட்பில்லாத மனிதனை கண்டதுண்டா? மற்ற உறவுகள் எல்லாம் நாம் அழும் பொழுது சேர்ந்து அழும், நாம் சிரிக்கும் பொழுது சேர்ந்து சிரிக்கும். ஆனால் நாம் அழும் பொழுது நம்மை சிரிக்க வைக்கும் ஒரே ஒரு உறவு அது நட்பு மட்டும்தானே. தமிழறிஞர் மணியன் அவர்கள் அழகாக எடுத்துரைக்கிறார். நட்பில்லாத வாழ்க்கை நரம்பில்லாத வீணை, சாட்சி இல்லா சாவு என்கிறார். நட்பில்லாத வாழ்க்கை என்பது நரம்பில்லாத வீணையா? வீணைக்கு நரம் இல்லையெனில் அது வெறும் கட்டை தானே. அப்படிப்பட்ட நட்பின் பெருமையை நண்பர்களின் எண்ணிக்கை சொல்வதில்லை. நட்பின் அருமை நண்பர்களின் நல்லெண்ணங்களில் தான் உள்ளது. உறவுகள் எல்லாம் பொய்த்து போகும் இந்த நவீன யுகத்தில் என் நண்பர்களிடத்தில் நான் எதிர்பார்ப்பது வேறொன்றும் இல்லை. இவைதான்: என்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க நீ வர வேண்டாம், நான் அழும் பொழுது என் கண்ணீரை துடைக்க நீ வர வேண்டாம், எனக்கு ஆறுதல் கூறி தலைக்கோத நீ வர வேண்டாம், என் நலம் சார்ந்த வார்த்தைகள் கூற நீ வர வேண்டாம், என் திறமைகளை விமர்சிக்க நீ வர வேண்டாம், என் அன்றாட நிகழ்வுகளை பரஸ்பரம் பேசிக்கொள்ள நீ வர வேண்டாம், என் குறுஞ்செய்தி அழைப்புகளுக்கு நீ பதில் கூற நீ வர வேண்டாம், என் வருகை அறிந்து எதிர்பார்த்து காத்திருக்க நீ வர வேண்டாம். ஆனால் என்னடா வாழ்க்கை என நான் நினைக்கும் பொழுதெல்லாம், விரக்தியின் விளிம்பில் நான் செல்லும் பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை தோள் கொடு. அது போதும் நண்பா, நம் நட்பு வாழ. நட்பின் இலக்கணத்தோடு நட்பு கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்வுள்ளங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.